ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸுன்றது எல்லாம் கஷ்டன்றீங்க. அதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரியல. நான் மேக்ஸை பற்றி பேசிக் மேக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அது ரொம்ப பேசிக் நல்லா பார்க்காதீங்க, பரவாயில்ல பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் போட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு கமெண்ட்டில் இது எதனா டவுட் இருந்ததுன்னா பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு சென்ட் பண்ணுறேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் கஷ்டம்னு முதல்ல மனசில் இருந்து எடுங்க. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது என்னால் பிடிஎஃப் தர முடியல, அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜை முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ 1 மார்க் மொத்தம் 20 வருது. அதில் எப்படியோ 17, 18 இல்லைன்னா 16, 17 to 18, 16 எல்லாம் இதுவே வந்துடும். இந்த 1 மார்க்கு புக் பேக் 1 மார்க்கே வந்துடும். ஆனால் மீதி 2, 3, 4 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் இப்போது சரி ட்விஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அதை கூட ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ பார்ட் 2 மார்க்குக்கு போகலாம். மொத்தம் 7 2 மார்க் எழுதணும். அதில் எதனா ஒரு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தான் கேட்டுருக்கேன். ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸு. ஈச் கொஸ்டின்ஸ் கேர் 2 மார்க்ஸ். எல்லா கொஸ்டினுக்கும் 2 மார்க் தான். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 33ன்றது ரொம்ப கம்பல்சரி. இப்போ 21 பார்க்கலாம். இஃப் n ஈக்குவல் டு n ஆஃப் a ஈக்குவல் டு இது கொடுத்துட்டாங்க. n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படின்னா வர வைக்கலாம் ஆன்சர். மேக்ஸ் நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இது 23 சால்வ் 23x greater less than or equal to less than the 100 when first point x is a natural number, x is an integer. இப்போ 23 டிவைடில் கொண்டு வந்தால் 100/23 டிவைட் ஆச்சுன்னா சம் வேல்யூஸ் வரும். 4 பாயிண்டில் வரும். நேச்சுரல் வேல்யூஸ்ன்றதுனால 1 2 நேச்சுரல் வேல்யூ 1 2லேருந்து தான் ஸ்டார்ட், 1லேருந்து தான் ஸ்டார்ட். அதனால் 4 வரைக்கும் வரும். அதுக்கு மேலெலாம் போகாது, ஏன்னா பாயிண்ட். இப்போ இன்டீஜர்னால் 4 வரைக்கும் வரும். அதுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும், அதாவது -∞ வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த பிரின்சிபல் வேல்யூ, இது தேர்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர். இந்த கொஷின் 22nd கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி டிகிரிஸ் மெஷர்டு கரஸ்பாண்டிங் டு தி ஃபாலோவிங் ரேடியன் மெஷர்டு. இந்த ரேடியனை மெஷர் பண்ணோம். பிரின்சிபல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24th ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 80l/5l into 2l இல்லைன்னா 81, அது சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இதையும் அது மாதிரி ஃபைண்ட் பண்ணோம். இப்போது C12 C equal to C2 9. Find 21 C2 அப்படி கேட்குறாங்க. இதையும் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். The product of 3 increasing number of இது ஜிபியா இல்லை ஏபியா இனிமேல் தான் எடுப்பாங்க ஸ்கூல்லலாம். 28 இது மாதிரி 2 மார்க்கெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ 5 மார்க் 3 மார்க்குக்கு போகலாம். 3 மார்க் என்னென்னா கம்பல்சரி 40. இதில் எது கம்பல்சரி? 30. அப்போ எது 30? இது ஃபைண்ட் தி பேத் ரேட்ஸ், இதுவும் புக்கில் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் எதனாவது கம்பல்சரினா 40. அதில் 30, இதில் 40. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இதுவும் ஈஸியான சம்மு தான், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லாம் ஈஸி தான், அட்டன் பண்ண முடியும் உங்களால். எதனா 7 கொஷின்ஸ் அட்டன், ஈஸியான கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் 5 மார்க்கு கொஷின் பேப்பர் வேஸ்ட்டாக போயிடுச்சு.
எஃப் ஆஃப் ஜியையும் ஜி ஆஃப் எஃப்ஐயும் கண்டுபிடிக்கணும். கொஷின் அணைஞ்சிட்டு இருக்கு, சாரி. ஆர் டு ஆர்னு கொடுத்துட்டாங்க, நீங்கள் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பி இல்லைன்னா எஃப் 150 meter long train is moving with constant velocity of 125 m/s. Find the equation of the motion of the train. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 7 மார்க் 5 மார்க் இதுலனா இதெல்லாம் கொஷின்ஸும் ஈஸி தான், பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரே நாள் இத்தனை வீடியோ போடணுன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ்.